ஆளுநர் மாளிகைகளின் பெயர்களை ராஜ்பவன் என்பதற்கு பதிலாக லோக்பவன் என்று மாற்றியிருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கமுதி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். திரு RN ரவி அவர்கள் தலைமையேற்றவுடன் இந்த ஆளுநர் மாளிகையில் அதிக அளவில் மக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆளுநர் மாளிகை பெயர் மாற்றம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக தமிழக ஆளுநர் மாளிகை இருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. தமிழக ஆளுநர் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி இவருடைய கோரிக்கையை முன்மொழிந்து இன்று இந்தியா முழுவதும் இந்த மக்கள் பவனாக மாற்றம் செய்தது தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு பெருமை. ராஜ்பவனை மக்கள் பவனா மாத்தினது நான் மிகவும் பெருமைப்படுறேன். நம்ம நாடு ஜனநாயக நாடுங்கிறத மீண்டும் மக்களுக்கு தெரியப்படுத்தி மக்களாட்சி மக்களுக்கு என்ன பவருங்கிறது இப்போ ஆளுநர் ரவி ஐயா நம்ம குடியரசுத் தலைவர் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி ராஜ்பவனை மக்கள் பவனா மாத்தினால மக்களாட்சி நம்ம நாடு இந்திய நாடு ஜனநாயக நாடுங்கிறத பெருமைப்படுத்தியிருக்காங்க. இப்போது ஒரு பாமர மக்கள் கூட அங்கு சென்று ஆளுநரை சந்தித்து செல்வதற்கான மாளிகையாக ஆளுநர் மாளிகையை மக்கள் மாளிகையாக மாற்றியிருக்கிறார். இதை தமிழ்நாடு ஆளுநர் மட்டும்தான் கோரிக்கை வைத்தார். மாளிகை மாறு என்பது ஆளுநர் மாளிகையா இருந்தது. இப்போ மக்கள் பவன் என்பது மக்களால் போய் நேரடி தொடர்பு கொள்ள வேண்டிய இது இருக்கும். நேரடியாக போக வாய்ப்பை ஏற்படுத்திய RN ரவி அவர்களுக்கு மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ்பவன் பெயர் லோக் பவனாக மாற்றப்பட்டது குறித்து கமுதி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.